Hello students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல CHSL எக்ஸாம்ஸ்க்கான ஃபைனல் ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். நீங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் உங்களோட எக்ஸாம் டேட் டைம் சிட்டியை வந்து சூஸ் பண்ணிருப்பீங்க. சூஸ் பண்ணாதவங்க சீக்கிரமா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்கான லிங்க் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு சீக்கிரமா உங்க எக்ஸாம் டேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 12th நவம்பர்ல இருந்து 30 நவம்பர் வரைக்கும் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதுல 30 நவம்பரோடைய எல்லா ஷிஃப்ட்டும் ஆல்மோஸ்ட் வந்து ஃபில் ஆகிட்டு ஸோ லாஸ்ட் டேட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ ஆப்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது. உங்கள் சிட்டிக்கு வந்து இப்போ அவைலபிளாக இருக்கான்றதை பாருங்கள். இருந்துச்சுன்னா லாஸ்ட் டேட்டுங்கிறத சூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து லாஸ்ட் ஒரு 5 to 6 days தான் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. இப்போலேருந்து ஒரு 25 நாள் இருக்கிற மாதிரி தான் நிறைய பேர் சூஸ் பண்ணியிருக்கீங்க. நாம் இந்த வீடியோவில் இந்த லாஸ்ட் மினிட்ல என்னென்ன டாபிக்ஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும், எதை படித்தா ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணலாம், மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணலாங்கிற கம்ப்ளீட்டாக ஃபைனல் ஸ்ட்ராட்டஜியை ஷேர் பண்ணுறோம். இதை நீங்கள் சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள். சிஜிஎல்ல காட்டிலும் சிஹெச்எஸ்ல நிறைய மார்க் உங்களுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு கைடன்ஸாக இந்த வீடியோங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம ரீசனிங் சப்ஜெக்டை பார்த்துலாம். ஆக்சுவலாக ரீசனிங் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் சிஜிஎல் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு பேப்பருங்கிறது ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகேவா? அதில் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாகவோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ஃபேஸ் பண்ண ஒரு மேஜர் இஷ்யூவாக என்ன இருந்துச்சுன்னா அனலிட்டிக்கல் ரீசனிங் டாபிக் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி அனலிட்டிக்கல் ரீசனிங் டாபிக் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த டைம் என்ன பண்ணுங்கன்னா அனலிட்டிக்கல் ரீசனிங் டாபிக்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு ஆர்ஆர்பியோடைய பினாக்கல் புக் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 400 to 500 அனலிட்டிக்கல் ரீசனிங் கொஸ்டின் வந்து இருக்கும். ஓகேவா? அதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து ஒன்றில் ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க, 1 to 2 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இன்இக்வாலிட்டி டாபிக்லேருந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இந்த 2 டாப்பிக்குமே நீங்கள் வந்து ரொம்ப மெனக்கட வேண்டியது கிடையாது. நீங்கள் அந்த டாப்பிக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஒரு 10 செகண்ட்குள்ளே ஆன்சர் பண்ணிடலாம். மற்ற லாஜிக் யோசிக்கிறங்கிற மாதிரி ஆல்ஃபாபெட்ஸ் செக் பண்ணுறது, ஸ்கொயரு, மல்டிப்ளை அதெல்லாம் வேண்டாம். ஆனால் இதில் உங்களுக்கு அந்த அக்யூரசி ரொம்ப மேட்டரு. அதே நேரத்தில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த அக்யூரசி வரும், மிஸ்டேக்ஸ்லாம் வந்து அவாய்ட் ஆகும். அதனால ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் ஈஸியாக தான் கேட்பாங்க. சிஜிஎல்ல ஈஸியாக தான் இருந்திருக்கு. சிஹெச்எஸ்ல பெரிய டெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ரீசனிங் ஈஸியாக தான் இருக்கும். அதில் மெயினாக நீங்கள் வந்து இந்த அனலிட்டிக்கல் ரீசனிங் டாபிக்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஆக்சுவலாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டாபிக் அண்ட் ஆர்டர் அண்ட் ரேங்கிங் டாபிக். இந்த டாப்பிக்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ங்கிறது கேட்குறாங்க. ஒரு கொஸ்டின் கம்பல்சரி இருக்குது. ஓகேவா? அதில் என்னன்னா நீங்கள் இந்த ஆர்டர் அண்ட் ரேங்கிங் டாப்பிக்கில் நீங்கள் ஃபார்முலாஸ் படிச்சிருப்பீங்க. அந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ட்ரா பண்ணி வரையலாம். இங்கேருந்து லெஃப்ட்லேருந்து இத்தனை, ரைட்லேருந்து இத்தனைன்னு கவுண்ட் பண்ணலாம். ஆனால் அதில் ஒரு சில செகண்ட்ஸோ இல்லை ஒரு மினிட்டோ வேஸ்ட் ஆச்சுன்னா இங்கிலீஷில் நிறைய டைம் தேவைப்படுறப்போ நம்மளால் அதை மீட் பண்ண முடியாது. அதனால ஆர்டர் அண்ட் ரேங்கிங், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டாபிக்ஸ்க்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சிஜிஎலோட கம்பைலேஷன் இருக்குது, பட் ஆனால் ஷேர் பண்ண முடியாது. நீங்கள் உங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சிஜிஎல் எழுதிருப்பீங்க. அதில் உள்ள சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின். அதுக்கப்புறமா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டெனோவோட கொஸ்டின் பேப்பர், செலெக்ஷன் போஸ்டோடைய கொஸ்டின் பேப்பர் ரெண்டுமே ஷேர் பண்ணியிருக்கோம். அதில் உள்ள ரீசனிங் எல்லா கொஸ்டின், மேக்ஸ் எல்லா கொஸ்டின், ஸ்டெனோவில் மேக்ஸ் கிடையாது, செலெக்ஷன் போஸ்ட்டில் இருக்கும் மேக்ஸ் கொஸ்டின், அதுக்கப்புறம் அதில் உள்ள இங்கிலீஷ் கொஸ்டின், அதில் உள்ள ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின், ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினையும் நல்லா படிச்சிருங்க. மேக்ஸ் ரீசனிங் கொஸ்டின் நல்லா சால்வ் பண்ணி பார்த்துருங்க. இங்கிலீஷ் கொஸ்டின்ஸையும் நல்லா சால்வ் பண்ணி பார்த்துருங்க. ஜென்ரல் அவேர்னஸில் உள்ள ஒரு கொஸ்டின் விடாமல் எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிருங்க. ஒருவேளை ரிப்பீட் ஆச்சுன்னா அது உங்களுக்கு அதில் ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்கை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஸ்பிரண்ட் 40க்கு மேலே தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. யாருமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற மாதிரி ஒரு 35 30 ஸ்கோர் பண்ணல. எல்லாருமே 40க்கு மேலே தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க மேக்ஸ் செக்ஷனில். மேக்ஸ் செக்ஷன் வந்து உங்களுக்கு ரீசனிங் மாதிரி ஈஸியாக தான் இருந்துச்சு. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு கோஆர்டினேஷன் ஜாமெட்ரியிலேருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்குறாங்க. ஓகேவா? 1 to 2 கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் ஒரு கொஸ்டின்ங்கிறது ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிற மாதிரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்செக்டை கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் ஒரு கொஸ்டின்ங்கிறது உங்களுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ கோஆர்டினேஷன் ஜாமெட்ரி கொஸ்டின் நீங்கள் வந்து டாபிக் படிச்சிருப்பீங்க. படிக்காதவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்பில் ஃப்ரீ கோர்ஸ் செக்ஷனில் இந்த கோஆர்டினேஷன் ஜாமெட்ரி இருக்கும். அதை பார்த்துக்கோங்க, அது போதுமானதாக இருக்கும். அதை பார்த்துட்டு கொஸ்டின்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் கோஆர்டினேஷன் ஜாமெட்ரிக்கு. அதுக்கப்புறமா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஷிஃப்ட்டில் அரித்மேட்டிக் நிறைய கேட்பாங்க, ஒரு சில ஷிஃப்ட்டில் அட்வான்ஸ் நிறையா கேட்குறாங்க. ஆனால் மெயினாக ஜாமெட்ரி அண்டு ட்ரிக்னாமெட்ரி இந்த ரெண்டுத்தினுடைய எல்லா கான்செப்ட் அண்ட் எல்லா ஃபார்முலாஸையும் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டைரெக்டாக ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, அதே நேரத்தில் டைரெக்டாக ஃபார்முலாகவே கேட்குறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு அந்த
டைரக்ட் காமெண்ட் டேஞ்சன்ட் இருந்துச்சு, இவ்வளோ லென்த் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரி வேல்யூ வரும், அந்த மாதிரி உங்களுக்கு டேரெக்டாக ஃபார்முலாவே வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அதனால ஜாமெட்ரி அண்ட் ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபார்முலா எந்த கான்செப்டையும் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே படிச்சிருங்க. அடுத்தது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்பர்ஸை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? நம்பர்ஸ்னா பேசிக் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன, ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து ஹோல் நம்பர்னா என்ன, ரியல் நம்பர்னா என்ன, இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸு அதோடைய பேசிக் டெஃபனிஷன் தெரிஞ்சுக்கோங்க. டெஃபனிஷனை வச்சு கொஸ்டின்ங்கிறது அதிகமாக கேட்குறாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செகண்ட் போஸ்ட்லையும் இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, சிஜிஎல்லையுமே ஒரு கொஸ்டினுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால இந்த நம்பர்ஸை பார்த்து டாபிக் படிச்சுக்கோங்க. இப்போ உடனே நீங்கள் கற்றுக்கலாம், ரொம்ப இல்லை. கூகுளில் போய் இரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன, ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன, ஹோல் நம்பர்னா என்ன, ரியல் நம்பர்னா என்ன, இந்த நம்பர்ஸ் என்னங்கிறது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கிறத வளர்த்துக்கோங்க. மற்றபடி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நோட்ஸ் இருக்குல்ல, அந்த நோட்ஸில் உள்ள எல்லா சம்ஸ் அண்ட் எல்லா கான்செப்டையும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டு ஜாமெட்ரி, அந்த ஜாமெட்ரி ட்ரிக்னாமெட்ரியில் எல்லா ஃபார்முலாஸ் அண்ட் கான்செப்ட், கோஆர்டினேஷன் ஜாமெட்ரிஸில் உள்ள டாபிக்ஸ், அதோடைய ஃபார்முலாஸு, அதில் உள்ள சம்ஸை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டெனோவோட பேப்பர், செகண்ட் போஸ்டோட பேப்பரில் உள்ள எல்லா மேக்ஸ் கொஸ்டின்ஸையும் ஒரு டைம் சால்வ் பண்ணி பார்த்துருங்க. இது போதுமானதாக இருக்கும். ஆக்சுவலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்தோ ப்ராபபிலிட்டியில இருந்தோ சிஜிஎல்ல கொஸ்டின் கேட்கல, சிஹெச்எஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஓகேவா? ஸோ அதை தவிர்த்து மற்றெல்லாம் படிச்சுக்கோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியோட நோட்ஸை மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மெயினாக இந்த கோஆர்டினேஷன் ஜாமெட்ரி கொஸ்டின்ஸ் மட்டும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மேக்ஸில் வந்து காயினோட டாபிக் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? காயினுங்கிறது ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் வர அந்த காயின், அந்த டாபிக் படிச்சுக்கோங்க. மிக்சர் டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்குறாங்க, அதனால மிக்சர் டாபிக் நல்லா படிச்சிருங்க. அதுக்கப்புறமா பிரிசம் அண்ட் பிரமிட், இந்த டாபிக்கோட ஃபார்முலா ஈஸி தான், ஆனால் கொஸ்டின் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி இருக்கு. ஓகேவா? ஸோ காயின், மிக்சரு, பிரிசம் டாபிக்ல இருந்து கட்டாயம் படிச்சிருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் இருக்கா, சர்ட்ஸ், அந்த டாபிக்ஸை கட்டாயம் படிச்சுக்கோங்க. அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக அந்த டாப்பிக்கோட கொஸ்டின்ஸ் நீங்கள் பேசிக்கான மேக்ஸோட நாலேஜ் இருந்தால் ஆன்சர் பண்ணிடலாம். நீங்கள் ட்ரிக்னாமெட்ரி மற்ற எல்லா டாப்பிக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா. ஆனால் சர்ட்ஸ் டாப்பிக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கிட்டிங்கன்னா குயிக்காக அந்த டாப்பிக்கோட கொஸ்டின் உங்களால் சால்வ் பண்ண முடியும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்று. ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் மேக்ஸுக்கு பண்ண போகிறது இந்த அடுத்த வரக்கூடிய லாஸ்ட் மினிட்ஸில். அதுக்கப்புறமா மேக்ஸில் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக் படிச்சிருங்க. ஓகேவா? ஏன்னா அதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் டாப்பிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வருது. அதுக்கப்புறமா ஜாமெட்ரி படிக்கிறப்போ அந்த ஃபார்முலாஸ்லாம் படிக்கிறீங்களே, அதே நேரத்தில் பாலிகனோடைய எல்லா ஃபார்முலா எல்லா கான்செப்டும் படிச்சு வச்சிருக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின்ன்றது உங்களுக்கு கேட்குறாங்க. இதான் மேக்ஸுக்கு நீங்கள் பண்ண போகிறது. மேக்ஸில் நம்ம இதில் மென்ஷன் பண்ண டாப்பிக்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. உங்கள் நோட்ஸோட சேர்த்து இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது மேக்ஸில் இந்த கொஸ்டின் வந்து கேட்குறாங்க, ஆனால் இது ஈஸி கொஸ்டின் தான். நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் ஷேரும் பண்ணியிருந்தீங்க இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் இருக்கலே சின்ன ஸ்கொயர் நம்பர் எது, அந்த ஸ்கொயர் நம்பருங்கிறது இது எல்லாத்தாலையும் டிவிசிபிள் ஆகுன்றதை கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சு இதோட ரிலேட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். ஆனால் அது வேஸ்ட் ஆஃப் டைம். அந்த டைம் நம்ம இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஆக்சுவலாக என்ன பண்ணுங்கன்னா, இதில் 4, 6, 10, 15 இருக்கா, 6ஆம் நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. 6ஆம் நம்பரால் ஒரு நம்பர் டிவிசிபிள் ஆகுதுன்னா அது 2ஓட டிவிசிபிலிட்டி ரூலையும் ஃபாலோ பண்ணணும், 3ஓட டிவிசிபிலிட்டி ரூலையும் ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக? ஆப்ஷன் உள்ள 4ல் எது 3ஓட டிவிசிபிலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது? 6 இருக்குது, இங்கே 1 பேலன்ஸ் இருக்குது. 3ஓட டிவிசிபிலிட்டி ஃபாலோ பண்ணாது. 4 வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகாது, ஸோ 3ஓட டிவிசிபிலிட்டி ஃபாலோ பண்ணாது. 1 இருக்கும், இதில் 3ஆல் டிவிசிபிள் ஆகாது, ஸோ அப்போ இதுவும் டிவிசிபிலிட்டி ரூலை ஃபாலோ பண்ணாது. இதில் 9 வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்போது இது மட்டும்தான் 3ஆல் கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகுது. அப்போ 900 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி வேறு இது கொடுக்கலாம், பெரிய லார்ஜ் நம்பர், பெரிய எதாவது நம்பர் கொடுத்தாலும் சரி. இப்போ உங்களுக்கு வந்து 9, 7, 8, 13 இருக்குது. இப்போ 9 இருக்குது. இப்போ 9ஓட டிவிசிபிலிட்டியை ஆப்ஷனில் செக் பண்ணிடுங்க, குயிக்காக ஆன்சர் பண்ணிடலாம். இல்லைனா இதுக்கு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், அதோட ரிலேட் பண்ணுங்கிற டைம் வேஸ்ட் ஆகும். அந்த டைம் நமக்கு தேவை கிடையாது. ஓகேவா? ஏன்னா அந்த டைம்ஸை நம்ம வேறு எதுக்காவது கொடுக்கலாம். அதனால் இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? மோஸ்ட்லி நீங்கள் எல்லாருமே எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப், அதுக்கப்புறம் டிவிசிபிலிட்டி டாபிக் வந்து படிச்சிருப்பீங்க, நோட்ஸ் எடுத்து படிச்சிருப்பீங்க. அந்த டாப்பிக்கோட நோட்ஸில் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இருக்கும். நீங்கள் நம்மள்கிட்ட படிச்சிருந்தாலும் சரி, யார்கிட்ட படிச்சிருந்தாலும் சரி, அது இந்த டாபிக் இந்த கொஸ்டின்ஸ்லாம் டீச் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. அந்த நோட்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொஸ்டின் வந்து இந்த டாப்பிக்ல இருந்து கேட்குறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட். இங்கிலீஷ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நிறைய பேருக்கு வாய்ஸு அண்டு ஸ்பீச் இந்த 2 டாப்பிக்கில் கேட்ட நிறைய கொஷின் நிறைய பேர் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க சிஜிஎல்ல. அதனாலேயே நிறைய பேரோட மார்க்குங்கிறது போகுது. இதிலிருந்து ஒரு 3 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த வாய்ஸ் அண்ட் ஸ்பீச்சோட ரூல்ஸை ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டு, நம்மளுடைய டெலகிராம் சேனலில் எஸ்எஸ்சி பினாக்கல் புக் இருக்குது. அதில் வாய்ஸ்லேருந்து ஒரு 250 கொஸ்டின் இருக்கும், ஸ்பீச்லேருந்து ஒரு 250 கொஸ்டின் இருக்கும். இந்த எல்லா கொஸ்டினையுமே டெய்லி 50 கொஸ்டின்ட்டு நல்லா சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க.
எந்த மிஸ்டேக்கோ எந்த ரூலோட கன்ஃபியூஷனோ இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டுத்துல கேட்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். முதல்ல இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டெனோவோட பேப்பர் அண்ட் செலெக்ஷன் போஸ்டோட பேப்பரில் உள்ள வாய்ஸ் அண்ட் ஸ்பீச் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிட்டு போயிருங்க. ஈஸியான டாபிக் தான், ஈஸியான ஃபார்முலாஸ் தான், ஆனால் மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக சிஜிஎல்ல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் அதை சொல்லுங்கள். ஸோ லேட்டராக வீடியோ பார்க்குறவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டோம், இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு. அதுக்கப்புறமா ஒகாபுலரி, அதாவது சினானிம் அண்ட் ஆண்டனிம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கேட்குற மாதிரி ப்ரீவியஸ் இயர்ல தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இடிஎம் அண்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இது ரெண்டுமே வந்து நிறைய இது நியூவாக கேட்டிருக்காங்க. ஓகேவா, நியூவாக கேட்டதை படிக்கிறதுக்கு ஸ்டெனோவோட பேப்பர் அண்ட் செலெக்ஷன் போஸ்டோட பேப்பரில் உள்ள அந்த நியூ இடிஎம் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் சினானிம் ஆண்டனிம் ஸ்பெல்லிங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இது கட்டாயமாக ரிப்பீட் ஆகும் உங்களுடைய சிஹெச்எஸ்எல் பேப்பருக்கு. இது ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல நீங்கள் வந்து மேக்ஸிமம் மார்க் எடுக்கிறீங்க. ஏன்னா புது ஒகாபுலரிங்கிறப்போ அது எங்கேருந்து படிக்கிறதுங்கலாம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஆல்ரெடி நீங்கள் ஒகாபுலரி படித்த சோர்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து இந்த 2 எக்ஸாமில் கேட்ட நியூ ஒகாபுலரிஸையுமே வந்து படிச்சுக்கோங்க. ஒகாபுலரி செக்ஷனுக்கு அது போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறமா கட்டாயம் நீங்கள் எல்லாருமே 120 ரூல்ஸு இல்லைனா கிராமரோட ரூல்ஸுங்கிறத படிச்சிருப்பீங்க. நம்மளுடைய கிளாஸஸில் படிச்சிருக்கீங்கன்னா ஒரு 160 ரூல்ஸ்னு படிச்சிருப்பீங்க. அந்த ரூல்ஸ் படிக்கிறது மட்டும் பத்தாது, அதோட சேர்த்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா இந்த செலெக்ஷன் போஸ்டோட பேப்பர், ஸ்டெனோவோட பேப்பர், அதோட சேர்த்து என்ன பண்ணுங்கன்னா சிஜிஎல் நம்ம டெலகிராம் சேனலில் உங்களுக்கு எஸ்எஸ்சியோட பினாக்கல் புக் இருக்கும். அந்த பினாக்கல் புக்கில் உள்ள லாஸ்ட் 1 இயர் 2024 கேட்ட எல்லா எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொஸ்டின் நல்லா சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. டெய்லி ஒரு 50 கொஸ்டினாவது சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கிராமரில் கேட்கக்கூடிய கொஸ்டினை கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். எல்லாரும் இதை படிச்சிருவீங்க, ஆனால் ப்ராக்டிஸ் ஒழுங்காக பண்ண மாட்டீங்க. எப்படி அப்ளை பண்ணுறது இல்லை என்ன மாதிரின்ட்டு நிறைய மிஸ்டேக் தான் பண்ணுவீங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த டைமில் இதை மட்டுமாவது அட்லீஸ்ட் பண்ணிட்டு போங்க. நிச்சயமாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா PQRS இந்த டைம் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லை. ஸோ PQRS பொறுத்த வரைக்கும் ஸ்டெனோ பேப்பர், செலெக்ஷன் போஸ்டோட பேப்பரில் உள்ள கொஸ்டின்ஸ் மட்டும் நல்லா சால்வ் பண்ணிக்கோங்க. RC டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேஸு கிளாஸஸை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. ஓகேவா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஃபாலோயிங் டாபிக்ஸை படிச்சுக்கோங்க. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் டாபிக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோமோனிம் டாபிக்கு. ஆக்சுவலாக ஹோமோனிம்ஸ் ஓகேவா, ஆக்சுவலாக ஹோமோனிம்ஸ் டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்குறேன். இது எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் படிக்கிறதுக்கு PDF ஃபார்மேட்லேயே இருக்கும். அதுலேருந்து கவர் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா தேவையில்லை. ஹோமோனிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஹோமோனிம்ஸுங்கிறது நம்ம ஸ்பெல் பண்ணுறோம் தெரியுமா, ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்போ சேம் சவுண்டாக வரும், ஆனால் அதோடைய மீனிங்ன்றது வேற இருக்கும். அதான் ஹோமோனிம்ஸ்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக ரீசெண்டாக கேட்டது இது சிஜிஎல்லுடைய 2025 எக்ஸாமில் கேட்டது. ஆக்சுவலாக வால்ட்டுங்கிறது ஒரு சேஃபாக இந்த இடத்துல வால்ட்டோட மீனிங் என்னவா இருக்குன்னா ஒரு சேஃப் வைக்கிறது, ஒரு பெட்டி, இல்லைனா வந்து ஒரு இடத்துல ஒரு இதை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கான ஒரு பெட்டிங்கிற மீனிங்கில் வந்து கன்வே ஆகுது. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இதோட ஹோமோனிம் கண்டுபிடிக்கணும். ஹோமோனிம்னா இது ஒரு பெட்டி, ஒரு சேஃபாக வைக்கக்கூடியதுங்கிற மீனிங்கில் வருதா, அந்த மீனிங்கை தாண்டி டிஃப்ரெண்டாக இருக்கணும். ஓகேவா, அது எதுன்றது நம்ம சூஸ் பண்ணணும். இது எப்படி ஆன்சர் பண்ணுறது, எப்படி ஆப்ஷன் எலிமினேஷனை யூஸ் பண்ணுறதுங்கிறதையும் இதில் ஷேர் பண்ணுறோம், கவனிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு பெட்டி அந்த மீனிங்கில் கன்வே ஆகுது. அப்போ நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஆன்சர்ஸில் அந்த பெட்டிங்கிற மீனிங்கில் கன்வே ஆகக்கூடாது. ஓகேவா, ட்ரெஷரு, வால்ட்டு இருக்குது, செக்யூர்ட் இருக்குது. அப்போ இதில் பெட்டிங்கிற மீனிங்கில் தான் அது கன்வே ஆகுது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. ஒரு எர்த்குவேக் வந்து கிராக் பண்ணிடுது ஸ்டோனால் செய்யப்பட்ட அந்த வால்ட்டை. ஸோ ஸ்டோனால் செய்யப்பட்ட ஒரு வால்ட், நேவுங்கிறது வந்து ஒரு பெரிய பில்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த சென்டர் பார்ட்டு, ஒரு நேரோ பார்ட்டு மாதிரி இருக்கும். ஓகேவா, இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி, பாதுகாப்பாக இருக்கிற மீனிங்கில் தான் வருது. அப்போ இது ஆன்சராக இருக்காது. The nobles were interred in the family vault, அந்த கல்லறை தோட்டம், அந்த சாம்பர், அந்த மீனிங்ல உள்ள இதுவுமே பெட்டிங்கிற மீனிங்ல தான் கன்வே ஆகுது. அப்போ இது ஆன்சர் கிடையாது, இது மட்டும்தான் ஆன்சர். இதில் பாருங்க, ஜிம்னாஸ்ட் பெர்ஃபார்ம்டு பெர்ஃபெக்ட் வால்ட் ஓவர் அ ஹார்ஸ். அதாவது ஒரு ஜிம்னாஸ்ட் வந்து ஹார்ஸ் மேலே வந்து பெர்ஃபெக்டான ஜம்ப் பண்ணாங்க. இங்கே வால்ட்டுங்கிறது பெட்டியாக இருக்குது, இங்கே ஜம்ப்புங்கிற மீனிங்கில் வருது. அப்போது இதுதான் டிஃப்ரெண்ட் மீனிங்காக இருக்குது. அப்போ இதுதான் ஹோமோனிம். இப்படி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். வெறும் 3 செகண்டில் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, ரொம்ப சிம்பிளாக. நிறைய பேருக்கு நீங்கள் ஒகாபுலரி நல்லா படிச்சிருப்பீங்க, ஒரு சிலர் ஓரளவுக்கு ஒகாபுலரி படிச்சிருப்பீங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வேர்டுங்கிறதுனால ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆனால் இந்த ஹோலோஃபோனுங்கிற இந்த வேர்டோட மீனிங் நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய வேர்டு இருக்கா, அந்த வேர்டை வச்சு இந்த மீனிங் என்னவா இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பாருங்க. ஓகேவா, ஹோலோஃபோனுங்கிற மீனிங் தெரியாது நிறைய பேருக்கு. ஹோலோஃபோனுங்கிறது பேசிக்காக ஒரு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஷார்ட் நோட்டு, ஒரு அதை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன், ஒரு முன்னுரைங்கிற மாதிரியான ஒரு
சின்ன ஒரு குறிப்பு மாதிரி இருக்கும் ஓகேவா, அதான் ஹோலோஃபோன்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ த மேனஸ்கிரிப்ட் போர் அ ஹோலோஃபோன் டீடைலிங் த ஸ்கிரைப்ஸ் நேம் ஓகேவா. மேனஸ்கிரிப்ட்ங்கிறது கைப்பட எழுதப்பட்ட ஒரு புக், ஒரு பேசேஜ், ஒரு ஆர்டிக்கல், ஒரு டாக்குமெண்ட்டுங்கிற மாதிரி டீடைலிங் த ஸ்கிரைப் நேம். அந்த இதில் ஸ்கிரைபோட நேம் இருக்கு. இட் மீன்ஸ் ஒரு புக்கில் ஒரு ஸ்கிரைபோட நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் ஒரு புக்கு ஒரு டெக்ஸ்ட்டுங்கிற மாதிரியான மீனிங்ல வருதா, அப்போ நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ல இதுக்கு அப்படியே வேறையா இருக்கணும். டைப் செட்டர், இன்செட்டர், பிரிண்டர்ஸ், கோலோஃபோன் இந்த ஃபைனல் பேஜ் இருக்கு, பிரிண்டர் இருக்கு, டைப் செட்டர் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுவுமே ஒரு புக்கோட ரிலேட் ஆகாத மாதிரி தான் இருக்கு. அப்போ இது ஆன்சர் கிடையாது. இன்செக்ட் ஆண்டனா, பூச்சியோட ஆண்டனாங்கிறது வருது ஓகேவா. அப்போ வந்து இது வந்து பூச்சியோட ரிலேட் ஆகுது, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு, வேறையா இருக்கு. அப்போ இதுதான் இதோடைய ஹோமோஃபோன் ஓகேவா. இப்படி ஆன்சர் பண்ணிருங்க, கரெக்டா அக்யூரசியா ஆன்சர் பண்ணலாம், தப்பே வராது. அடுத்த பாருங்க, தி மிடேவல் ஹோலோஃபோன் பிரைஸ் இஸ் த பேட்டர்ன். பேட்டர்னா ஒரு விஷயத்தை சப்போர்ட் பண்றாங்க, ஃபண்டிங் கொடுத்து, பாதுகாப்பு கொடுத்து. மிடிவல் டைம்ல இருக்க இதை பத்தி பிரைஸ் பண்றாங்க. அதுல மிடிவல் டைம்ல இருந்த அந்த இதை ஒரு அந்த பேசேஜ், ஒரு ஆர்டிக்கல், ஒரு மென்ஷன் வந்து இவங்களை பத்தி பாராட்டுறதுன்னு இருக்கு. ஸோ இதுவுமே புக்கோட தான் இருக்கு, ஆன்சர் கிடையாது. லைப்ரேரியன் ஸ்டடிட் இருக்கு. ஸோ லைப்ரேரியன் ஸ்டடி புக்கோட ரிலேட் ஆகுது, அப்போ இது ஆன்சர் கிடையாது. இதுதான் இதுக்கு ஆன்சர் ஓகேவா. நிறைய பேர் சிஜிஎல் இந்த தப்பு பண்ணிருப்பீங்க, இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணாம இல்லை ஸ்கிப் பண்ணிருப்பீங்க. இனிமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆடோ நோட் என்னன்றதை சூஸ் பண்ணுங்க. இதுக்கு மீனிங் தெரியலனாலும் சரி, மற்றதை வச்சு இது என்ன மீனிங்காக வருதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுங்க, ஆன்சர்ன்றதை பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ இங்கிலீஷ்க்கு நீங்கள் இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க, இது போதுமானதாக இருக்கும் ஓகேவா. வொக்காபுலரிக்கு என்ன பண்ணணும், எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், ஆர்சி பிக்யூஆர்எஸ்க்கு என்ன பண்ணணுன்றதை ஷேர் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் இது எக்ஸ்ட்ரா டாபிக், இதை படிக்காமல் போகாதீங்க. 2லேருந்து 3 கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஓகேவா. ஒரு கொஸ்டின் கம்பல்சரி இந்த ஃபேஸ் அண்ட் கிளாஸஸ்லேருந்து வந்து கட்டாயமாக கேட்பாங்க. ஹோமோனிம்லேருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வரும். இன்னொரு கொஸ்டின் வேணா டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ல இருந்தோ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருந்தோ வரலாம். ஆனால் கட்டாயம் இதை படிச்சு தான் ஆகணும். இங்கிலீஷ்க்கு இப்போ இருக்கிற ரிமைனிங் டைம்ல இதை மட்டும் பண்ணுங்க ஓகேவா. அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் எந்த இயர்லேருந்து கேட்குறாங்க, எந்த சோர்ஸ்லேருந்து படிக்கிறது, அதுக்கு சரியான கிளாரிட்டி இல்லை, ரொம்பவே கடல் மாதிரி தான் இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிக்கோங்கன்னா, 2025 ஒரு இயர்லி கம்பைலேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அந்த இயர்லி கம்பைலேஷனில் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம்ஸு, அதுக்கப்புறமா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த பில்லு, அதுக்கப்புறமா 2025 அப்பாயின்மெண்ட்டு, 2025 நேஷனல் நியூஸு, 2025 ஸ்போர்ட்ஸ் நியூஸு. ஸோ இந்த 5 டாப்பிக்கும் ரொம்ப தரவாக படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ரேங்க்கு படிச்சுக்கோங்க, ரேங்க் அண்ட் இண்டிசஸ் எந்த ரிப்போர்ட்டில் என்ன மாதிரியான இது இருக்குது, இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா. அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி நோட்ஸு டாப் டு பாட்டம் நல்லா தெளிவாக படிச்சுருங்க. பாலிட்டி நோட்ஸு டாப் டு பாட்டம் நல்லா தெளிவாக படிச்சுருங்க. எக்கானமி இதோட நோட்ஸும் பேசிக்ஸ் ஆஃப் எக்கானமியில் இருந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வரைக்கும் எல்லாமே தரவாக படிச்சிருங்க ஓகேவா. பாலிட்டியில் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் கம்ப்ளீட்டாக எல்லாமே படிச்சிருங்க, எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டோனேஜில் இருந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட மூவ்மெண்ட் வரைக்கும் எல்லாமே படிச்சிருங்க ஓகேவா. இந்த 3 டாப்பிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. எக்கானமில இருந்தால் இப்போ நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேவா. ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில குறிப்பிட்ட டாபிக் மட்டும் படித்தா போதும். இப்போ நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம், இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும். ஹிஸ்ட்ரி நோட்ஸ் கம்ப்ளீட்டாக படிச்சிடணும். அதில் இந்த டாபிக் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ரீசெண்டாக முடிஞ்ச எக்ஸாம்ஸில் இதில் இருந்தால் நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த டாபிக் எல்லாம் நீங்கள் தனித்தனியாக படிக்கணும்னாலும் படிச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் உங்கள் நோட்ஸ் ரிவைஸ் பண்ணுறப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் அதோட சேர்த்து கவர் பண்ணிக்கோங்க ஓகேவா. டெம்பிள்னா அது யார் கட்டினா, அது என்ன ஸ்டைல் ஆஃப் டெம்பிள், மானுமெண்ட்னா அது என்ன ஸ்டைல் ஆஃப் டெம்பிள், சார் பார் ஒரு 4 பாதைகள் இருக்கும் ஓகேவா. சார் பார்னு சொல்லுவோம், கார்டன்னு, அந்த கார்டன் வந்து யார் கொண்டு வந்தா, அது யாரோட பீரியடில் ஃபேமஸ் ஆச்சு அது, அதுக்கப்புறம் பிளேஸு, அந்த டெம்பிள் யாரோட ஃபேமஸ், எந்த கடவுளால் இது பண்ணப்பட்டது, 2500 இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டைமில் இருந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இந்தியாவை ஆக்குப்பை பண்ண வரைக்கும் நடந்த எல்லா போர், அதில் யார் போரிட்டா, எந்த கிங்கு எந்த வருஷம் நடந்துச்சு, யார் யார் டீமாக இருந்தா, யார் ஜெயிச்சா, எந்த உடன்படிக்கையின்படி அது முடிவுக்கு வந்துச்சு, இது ஒவ்வொரு கிங் எம்பையர் டைனஸ்டி நீங்கள் படிப்பீங்கள்ல, முக்கியமாக குப்தா அதோடைய போஸ்ட்டு, மௌரியா அதோடைய போஸ்ட்டு, அது அந்த சமயத்தில் இருந்து எல்லா டைனஸ்டியோடைய ஃபவுண்டர் யார், அதோடைய கிங் யார், அவங்க எந்த டைனஸ்டியை பிலாங் பண்ணுறாங்க, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலிலேருந்து இந்தியா சுதந்திரம் கிடைக்க வரை எல்லா காங்கிரஸோடைய மூமெண்ட்ஸு, அந்த மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முக்கியமான நபர்கள், அவங்களுடைய பற்றின பேசிக்கான நாலேஜ், அவங்க எதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அவங்க எந்த பார்ட்டியை உருவாக்குனாங்க, அவங்க எதுக்காக ரொம்ப ஃபேமஸ், எந்த புக் எழுதினாங்க, எந்த பத்திரிகை ரிலீஸ் பண்ணாங்க, எந்த போராட்டங்களை அவங்க முன்னின்று நடத்தினாங்க, அது அவங்களோட நிக்நேம் என்ன, அவங்களோட
முகல் எம்பையருக்குலாம் நிறைய பேருடைய நேமுங்கிறது வேறையா இருக்கும். அவங்களோட ஒரிஜினல் நேம் என்ன, அவங்களோட பெண் நேம் என்ன, ஒரு சில கிங்லாம் பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு இதாக அறிவிச்சிருப்பாங்க. ஓகேவா, கடவுளுடைய ஷேடோ இந்த மாதிரி. அது யாரை ரெஃபர் பண்ணுது, நெப்போலியன் ஆஃப் இந்தியா யாரு, மிடிவல் ஹிஸ்ட்ரியோட மிடிவல் ஹிஸ்ட்ரி டைமில் நிறைய டிபார்ட்மெண்ட் உருவாக்கியிருப்பாங்க டெல்லி அண்ட் முகல் எம்பையர்ஸ். ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அது எதை ரூல் பண்ணுது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்ஷியன்ட் இந்தியாவில இருந்து மாடர்ன் இந்தியா வரைக்கும் உள்ள எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன், ராஜாராம் மோகன் ராய் எந்த இதை உருவாக்குனாரு, எந்த இன்ஸ்டியூஷன் உருவாக்குனாரு, ரவீந்திரநாத் தாகூர் எந்த இன்ஸ்டியூஷன் உருவாக்குனாரு, அது எங்கே இருக்கு, நாலந்தா யூனிவர்சிட்டி யார் உருவாக்குனா, விக்ரமசிரா யூனிவர்சிட்டியை யார் உருவாக்குனா, இது எல்லாமே கட்டாயம் கேட்டிருக்காங்க, கேட்பாங்க. இதை மெயினாக படிச்சுக்கோங்க. அதனால தான் ஹிஸ்ட்ரியை மொத்தமாக படிக்க சொல்லிச்சு. அதுக்கப்புறம் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், பார்ட்டு, ஷெட்யூலு, பாரோடு ஃபீச்சர், எல்லா ஆர்டிக்கல், அமெண்ட்மெண்ட் படிக்கிறப்போ டீடைல்ஸோட படிச்சு வச்சுக்கோங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸு, பார்லிமெண்ட்டு, அசம்பிளி, ஸ்டேட்டோட அசம்பிளிஸு, பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், கவர்னர், ஜுடிஷியரி, பஞ்சாயத்து, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலிட்டி நோட்ஸ் ஃபுல்லாக படிக்கணும். ஆனால் இதை மெயினாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிக்கணும். எக்கானமியை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் ஆஃப் எக்கானமி, நேஷனல் இன்கம், பேங்கிங், 5 இயர் பிளான், எல்லா எக்கனாமி ரிலேட்டடான ஸ்கீம்ஸு நம்ம டெலகிராம் சேனலில் 2014 2025 வரைக்குள்ள எல்லா கவர்மெண்ட் ஸ்கீமையும் ஷேர் பண்ணியிருக்கோம். அதை முதல்ல படிச்சுட்டு அதுக்கு முந்தின பீரியட் இருக்கும் தெரியுமா, இந்திரா காந்தி அவர்கள் பீரியடு, வாஜ்பாய் அவர்களோட பீரியடு, ராஜீவ்காந்தி அவர்களோட பீரியடு, மன்மோகன் சிங் அவர்களுடைய பீரியடு, அந்த பீரியடில் முக்கியமான ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணியிருப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு. அந்த ஸ்கீமை கூகுள் பார்த்து படிச்சுக்கோங்க. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டின் கம்பல்சரி ஸ்கீம்ல இருந்து மட்டுமே வரும். இதை படிக்காமல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை படிச்சுங்க. டேக்ஸு, பட்ஜெட்டு, ஜிடிபி, இன்ஃப்ளேஷன், மானிட்டரி அண்ட் ஃபிசிக்கல் பாலிசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அந்த மானிட்டரி அண்ட் ஃபிசிக்கல் பாலிசி கட்டாயம் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா. அடுத்தது எக்கானமி ரிலேட்டடான எல்லா கிராஃப்ஸும். ஓகேவா, எக்கானமியில் என்னென்ன கிராஃப்ஸ் இருக்கோ எல்லா கிராஃப், அந்த கிராஃப் எதுக்கு நம்ம போடுறோம், எப்படி வந்தால் அது எதை மீன் பண்ணுது, இது கட்டாயம் படிக்கும். ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் அட்மாஸ்பியர், கிளைமேட், ரிவர் சிஸ்டம், அக்ரிகல்ச்சர் படிக்கிறப்போ இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து ஒரு சில ஸ்டேட் வந்து ரைஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும், பல்சஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும், சில இது பார்த்தீங்கன்னா வீட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். அது என்னென்ன ஸ்டேட் டாப்பில் இருக்குது அந்த ரேங்க் படிக்கணும், உலகத்துக்குமே படிக்கணும். ஓகேவா. அதுக்கப்புறம் சாயிலு, ஃபாரஸ்ட்டு, ஃபிசியோகிராஃபி ஆஃப் இந்தியா. ஃபிசியோகிராஃபி ஆஃப் இந்தியா கட்டாயம் படிச்சிருங்க. ஒரு கொஸ்டின் ஃபிசியோகிராஃபி ஆஃப் இந்தியாவிலேருந்து கேட்பாங்க. ஓகேவா. அடுத்த லேண்ட் ஃபார்ம் படிக்கணும். இது ஜியோகிராஃபியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மோஷன், சவுண்டு, எனர்ஜி, லைட்டு, எலக்ட்ரிக்கல் கரண்ட் அண்ட் மேக்னட்டிசம். எலக்ட்ரிக்கல் கரண்ட், மேக்னட்டிசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஷனை பொறுத்த வரைக்கும் நியூட்டனோட லா நல்லா படிச்சுக்கோங்க. சவுண்டோட வேவ்ஸ், அதர் டைப்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன, கைனடிக் எனர்ஜினா என்னன்னு படிச்சுக்கோங்க. லைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டோட ஃபார்முலாஸு, ரிஃப்ளெக்ஷன் என்ன, ரிஃப்ராக்ஷன் என்ன, அது நல்லா படிச்சுக்கோங்க. லென்ஸை பார்த்துக்கோங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய டாபிக் இருக்குது. ஆனால் கெமிஸ்ட்ரியில் ரீசெண்ட் டைமில் நிறைய கொஸ்டின் கேட்க மாட்டேங்காங்க. நான் மெட்டல் அலாய் படிச்சுக்கோங்க. ஆசிட் பேஸ் சால்ட்டு, கெமிக்கல் ரியாக்ஷன் படிச்சுக்கோங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா கெமிக்கல் ரியாக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆசிடு, அதுக்கப்புறம் தான் மெட்டல். ஓகேவா. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் செல் படிச்சுக்கோங்க. அனிமல் பிளான்ட் டிஷ்யூ, அனிமல் பிளான்ட் கிங்டமு, டிசீஸு, ஹியூமன் பாடியோட சிஸ்டம் டாப் டு பாட்டம், இதெல்லாமே பயாலஜியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ராட்டஜிக்கை பொறுத்த வரைக்கும் புக்ஸ் அண்ட் ஆத்தரு, பவர் பிளான்ட்டு, மவுண்டன் பாசஸ்ஸு, டெம்பிள், ஃபெஸ்டிவலு, சென்சஸ்ஸு, கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸு, டான்ஸ், மியூசிக் ஆர்டிஸ்ட், நிக்நேம், யுனெஸ்கோ சைட், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக ஃப்ராங்காக சொல்லணும்னா கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்து படிச்சிட்டிங்கன்னா கொஸ்டின் கேட்டுருவாங்க. சென்சஸ் நல்லா படிச்சிட்டிங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். ஆனால் மற்ற டாப்பிக்லாம் இருக்குது தெரியுமா, அதில் மவுண்டன் பாசஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். டான்ஸு, மியூசிக் ஆர்டிஸ்ட் இப்போ ரீசெண்ட் டைமில் அவ்வளோவா கேட்கறது கிடையாது. ஆனால் நீங்கள் படிக்கணும். மற்ற டாப்பிக்லாம் இருக்குது தெரியுமா, இந்த டெம்பிள், ஃபெஸ்டிவல், இது எங்கேருந்து டெம்பிள் கூட நம்ம படிக்கிறது ஆன்சர் பண்ணலாம். ஆனால் ஃபெஸ்டிவல்லு இதெல்லாம் எங்கேருந்து கேட்குறாங்கன்னே சொல்ல முடியாது. ஓகேவா. அதனால என்ன ஜென்ரலாக இருக்கோ அதை நல்லா படிச்சிருங்க. டெலகிராமில் இது எல்லாத்துக்கும் பிடிஎஃப் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அப்பாயின்மெண்ட்டு, அவார்டு படிச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஸ்கீமு, நேஷனல் நியூஸு, இதில் ஒன்று மென்ஷன் பண்ண மறந்துட்டோம். வேர் இட் இஸ் இஸ்ரோ, அதுக்கப்புறம் பிஎன்எஸ். ஓகேவா. இது ரெண்டுத்தையும் ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. இந்த ரெண்டுத்துலையும் கொஸ்டின் வந்து கம்பல்சரி கேட்பாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் கவர்மெண்டோட பில்லு, இதெல்லாம் தான் கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதை படிச்சுக்கோங்க. லக் ஃபேவர் பண்ணிச்சுன்னா கரண்ட் அஃபேர்ஸில் இதுலேருந்தே கொஸ்டின் கேட்டு உங்களால் ஆன்சர் பண்ணிக்கிட முடியும். ஓகேவா. இதான் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு லாஸ்ட் மினிட்ல நீங்கள் கவர் பண்ண வேண்டிய டாபிக்ன்றது. தென் இப்போ எவ்வளோ சேஃப் ஸ்கோர் எடுத்தால் கிளியர் பண்ண. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைம் பேப்பர் லெவல் இல்லை. லாஸ்ட் டைமோடைய அந்த மார்க்ஸோடு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஸோ இந்த டைம் நம்ம ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது என்னவா இருந்தாலும் சரி, 155ல் இருந்து 160 அந்த மார்க்குக்கு மேலே எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் சிஹெச்எஸ்எல் கிளியர் பண்ண முடியும். லாஸ்ட் டைம் கூட கட் ஆஃப் உங்களுக்கு தெரியும்.
இந்த டைம் வந்து லாஸ்ட் டைமை விட சிஜிஎல்லையே மார்க்ஸ் கம்மியாக தான் வருது. கட் ஆஃப் லாஸ்ட் டைம் விட கம்மியாக தான் வரும். ஆனால் நம்ம சிஹெச்எஸ்எல்ல ரிஸ்க் எடுக்க முடியாது. 75 கொஷினுக்கு மேலே கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. 75 கொஷினுக்கு மேலே கரெக்டாக ஆன்சர் பண்ணி ஒரு 155 மார்க்னா நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும், அந்த மார்க்கை டார்கெட் பண்ணுங்கள். நீங்கள் சேஃப் சைடு இருக்கணுங்கிறது. கட் ஆஃப் 150 இருக்கலாம், 156 இருக்கலாம், யாருக்குமே தெரியாது இப்போ. ஓகேவா? நீங்கள் செய்ய வேண்டியது 155 160க்கு மேலே எடுக்கிற மாதிரி டார்கெட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுக்கு மேலே எடுங்க. இது அட்லீஸ்ட் இதையாவது ரீச் பண்ணுங்க. அப்போ தான் கட் ஆஃபை கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? 130 எடுத்தா 140 எடுத்தா போதுமா, பத்தாதாங்கிறது எக்ஸாம் நடந்து முடிஞ்சாதான் தெரியும். ஒருவேளை பத்தலைன்னா அப்போ நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இப்போ 150 160 மேலே எடுக்க இந்த மார்க்கை டார்கெட் பண்ணி இந்த மார்க்குக்கு முழு முயற்சியாக இது பண்ணுங்க. மேக்ஸு, இங்கிலீஷு, ரீசனிங் மூணுத்துலையும் சேர்த்து 25 out of 25, அதாவது 75க்கு 75 எடுக்கிற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் தான் ஜென்ரல் அவேர்னஸ் கொஞ்சம் காலம் வாரினாலும் அதில் ஒரு 10 கொஷினாவது நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணோன்னா அட்டெம்ப்ட் ஒரு 85 இருக்கும். மேத்தமெட்டிக்கலி எல்லாம் பாசிபிள். ஆனால் இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் மெனக்கிட வேண்டியதாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் 25 நாள் இருக்கிற மாதிரி தான் உங்கள் ஷெடியூலை நீங்கள் போட்டிருப்பீங்க, உங்கள் எக்ஸாமோட இதை பிளான் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதனால் டைம் இருக்குது, ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் என்ன பண்ண சொல்லணுமோ அதை மெயினாக பண்ணுங்கள். ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சிஜியில் எழுதிருப்பீங்க. உங்களுடைய ஆன்சர் கீ உங்கள் கையில் இருக்கும். அதில் நீங்கள் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணிக்கிங்க இதெல்லாம் சரி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். சிஜியில் எழுதாதவங்க, சிஹெச்எஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இந்த வீடியோவில் சொன்ன இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸ் ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான், ரீசனிங் ஆல்ரெடி படித்தது தான். எக்ஸ்ட்ராவாக நம்ம இந்த டாப்பிக்கில் சொன்னதை இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. இங்கிலீஷ் நீங்கள் ஆல்ரெடி படித்ததான். ஒக்காபுலரி அண்ட் ப்ராக்டிஸ் பண்ண சொன்ன கொஷின்ஸு சில நியூ டாபிக்ஸை நம்ம சொன்னதுலேருந்து கவர் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸை, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கானமி உங்கள் நோட்ஸை தரவாக ரிவைஸ் பண்ணிட்டு மற்ற டாபிக்ஸ்க்கு இந்த வீடியோவில் சொன்ன மென்ஷன் பண்ண டாபிக் படிச்சுக்கோங்க. எல்லாத்துக்கான பிடிஎஃப் டெலகிராமில் இருக்குது. அதுலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் சர்ச் செக்ஷனில் போய் என்ன பிடிஎஃப் வேணுமோ அதை சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸிமமாக. ஹோப் இந்த சிஹெச்எஸ்எல்ல ஒரு நல்ல செலெக்ஷன் எடுக்கிறதுக்கு. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.